இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் இணைந்து ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதிக்கம் கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் நாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பயக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சகனை கொண்டு ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவர்களே தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றார். ஆமென். இன்று நாம் கிறிஸ்துவுக்கு ஆயத்த ஆராதனையாகவும் பெண்களுக்கு சங்கத்தின் ஆண்டு விழாவாகவும் நாம் இன்று அனுசரித்து கொண்டு இருக்கின்றோம். அதற்காக வந்திருக்கின்ற உங்களை நம்மளுடைய வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கின்றேன். நாளை அதிகாலை சரியாக 5 மணிக்கு மெழுகுவர்த்தி பவனி ஆரம்பமாகும். எல்லாவற்றிற்கும் போது நீங்கள் மெழுகுவர்த்தி கொண்டு வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாலை சரியாக 5 மணிக்கு மெழுகுவர்த்தி பவனி ஆரம்பமாகும். பவனி நிறைவடைந்த பிறகு காலை தொழுகை தொழுகை நடைபெறும். அந்த தொழுகை நிறைவடைந்த பிறகு அனைவருக்கும் காலை உணவு ஆலயத்திலே கொடுக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் யாரும் அதை தவறாமல் பங்கு பெறும்படி உங்களை நண்பர்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை சரியாக 7 மணிக்கு இன்னும் மரவிழா நிகழ்வு குலுக்கல் நிகழ்வு நடைபெறும். நாளை மாலை நடைபெறும். எனவே அதிலும் நீங்கள்